எங்களோட உள்ளங்கள், எங்களோட முடிவுகள், சிந்தனைகள் எல்லாம் என்ன முடிவு நல்லா அமைய வேண்டும் என்று இருக்கிற பொழுது அல்லாஹு தஆலா நிச்சயமாக நல்ல முடிவா அல்லாஹு தஆலா மாற்றித்தர காத்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களை, இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் வெறுமனே இந்த உலகத்துக்கு வாழ வந்தவர் போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1000 வருடம், பல ஆயிரக்கணக்கு வருடங்கள் வாழ வந்தவர்களை போன்று இன்றைக்கு மனிதன் வாழுவதை எங்களுக்கு பார்க்கலாம். நன்மையிலே சோம்பேறித்தனம், நன்மையிலே போட்டி இல்ல, நன்மையிலே ஒரு சோம்பேறித்தனத்தை எங்களுக்கு பார்க்கலாம், ஒரு சிலோவை எங்களுக்கு பார்க்கலாம். ஆனால் பாவத்துல போட்டி போடுவதை எங்களுக்கு பார்க்கலாம். من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேரை கொண்டு இந்த சிறப்பான ஹுத்துபாவுடைய பேருரையை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எமது உயிரிலும் மேலான அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் நின்று நில வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு, அன்புக்கும் மதிப்புக்குரிய உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ்வை முழுமையாக அஞ்சி அவனது ஏவல்களை முடியுமானவர்கள் எடுத்தும் விலக்கல்களை முழுமையாக தவிர்ந்து இணை வைப்பு அனாச்சாரங்கள் பித்அத்துகளை விட்டு முழுமையாக தவிர்ந்து தங்களுடைய இபாதாக்களிலே இஹ்லாஸை ஏற்படுத்தி எப்பொழுதும் எந்த தருணத்திலையும் மௌத்துடைய உணர்வோடும் மறுமை சிந்தனையோடும் எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக்கொள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிற எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்கும் மதிப்புக்குரிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரும்பெரும் அருள்களை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கிறான். பொருளாதாரமாக இருக்கலாம், வசதி வாய்ப்புகளாக இருக்கலாம், அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆரோக்கியமாக இருக்கலாம், செல்வாக்குகளாக இருக்கலாம், இன்னொரு நியமத்துகளை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் இவை ஒவ்வொன்றும் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகள். அல்லாஹு தஆலா சொல்கிற பொழுது வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, உங்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கிற நியமத்துகளை நீங்க கணக்கெடுத்து பார்த்தால் அதை மட்டிடவே முடியாது என்று திருமறை குர்ஆன் சொல்வது எங்களுக்கு பார்க்கலாம். உங்களே நீங்க எடுத்து பாருங்கள். வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், அல்லாஹு தஆலா கேட்கிறான், உங்களே நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி உங்களை ஒவ்வொரு நாளும் இயக்குகிறான். எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹு தஆலா வாழ வைத்திருக்கிறானே, இப்படி அல்லாஹு தஆலா நிறைய அருட்கொடைகளை பற்றி கேட்கிறான். இப்படி ரப்புல் ஆலமீன் ஏராளமான அருள்களை செய்து வாழ வைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் செய்கிற இதையெல்லாம் தாண்டிய பெரிய அருட்கொடை என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே சத்திய மார்க்கத்திலே வாழ்ந்து குர்ஆன் சுன்னா என்று சொல்கிற இந்த ஏகத்துவ கொள்கையிலே பயணித்து சரியான அகீதாவிலே, சரியான மன்ஹஜிலே, சரியான கொள்கை பிடிப்போடு வாழ்ந்து குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே அமல்கள் செய்து இந்த உலகத்தில் மரணிக்கின்ற தருணத்திலே முஸ்லிம்களாக நாங்கள் மரணிப்பது எங்களுடைய இறுதி தருணம்.
சிறந்த முறையிலே முடிவு பெறுவதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மூமினுக்கு செய்கிற பெரும் அருட்கொடை தௌஃபீக் என்பதை நாங்கள் எங்களுடைய உள்ளங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனிலே 102 வசனத்திலே ஆலு இம்ரான் அல்லாஹு தஆலா சொல்கிற பொழுது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒவ்வொரு பேருரைகளில் குத்துபாக்கள் இந்த வசனத்தை ஓதுவார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை நீங்க பயப்பட வேண்டிய விதத்திலே நீங்க அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான். எப்படி நீங்க அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்று திருமறை குர்ஆன் சொல்லித் தருகிறதோ அப்படித்தான் நீங்க அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அல்லாஹ்வை நெருங்குவது என்று சொல்லி நாங்க நினைத்தது போன்று அல்லாஹ்வை நெருங்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அடிப்படையில் வழிகாட்டினார்களோ, எந்த ஷரியத்துடைய அடிப்படையில் எங்களுக்கு வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையிலே தான் அல்லாஹ்வுடைய இறைச்சத்தை பெறலாமே தவிர அனாச்சாரங்கள் பிஜாத்துகள் யாரோ சொல்லுவதையெல்லாம் செய்துவிட்டு அந்த அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அந்த இறைச்சத்தை உறவுகள் எங்களுக்கு அடைந்து கொள்ளவே முடியாது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை நீங்க பயப்படக்கூடிய விதத்திலே பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் மரணிக்கின்ற பொழுது, இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது முஸ்லீம்களாக மரணிக்க வேண்டும் என்ற செய்தி அல்லாஹு தஆலா ஆணித்தரமாக உள்ளங்கள்ல பதிய வைக்கிறான். 2 விஷயங்கள் அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். முதலாவது இறையச்சம். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற பெரும் அருள் அவன் இறையச்சம் உள்ளவனாக வாழுவது, அல்லாஹ்வை அஞ்சி வாழுவது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்க அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும், தக்வா செய்து கொண்டு வாழ வேண்டும், தனிமையிலே பரகசியமாக எப்பொழுதுமே நீங்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக வாழ வேண்டும். அதே நேரம் நீங்க மரணிப்பீர்கள், மௌத்து நிச்சயமானது. அது எப்படி எந்த விதத்தில் வரும் என்று அல்லாஹு ஆலம். எனவே இந்த தருணத்திலே நீங்கள் கடைசி உங்களுடைய நொடிப்பொழுதுகள் நீங்க மரணிக்கின்ற தருணம் முஸ்லீம்களாக மரணிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக, இந்த சத்திய மார்க்கத்திலே இந்த தீனுல் இஸ்லாம் என்று சொல்கிற ஏகத்துவ கொள்கையிலே பயணித்தவர்களாக, நல்லறங்களை செய்து சாலிகான் அமல்களை செய்தவர்களாக எங்களுடைய கடைசி முடிவு அமைய வேண்டும் என்ற செய்தி அல்லாஹு தஆலா துல்லியமாக சொல்லித் தருகிறான். இந்த வசனத்தை ஒவ்வொரு குத்துபாக்கள்ல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து ஓதுவார்கள். ஆனா இன்றைக்கு நாங்கள் சில நேரம் இதனுடைய அர்த்தங்கள் தெரியாமல் கடந்து செல்வதை எங்களுக்கு பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மௌத் என்பது அதுல மாற்றுக்கிறது யாருக்குமே இல்லை. இந்த உலகத்தில் வாழுகிற காஃபிர்களாக இருக்கலாம், மாற்று மதத்தவர்களாக இருக்கலாம், எல்லோருமே இந்த மௌத்தை மனமாற ஏற்றிருக்கிறார்கள். அது உறுதியானது, 2 கருத்துக்கு இடமே கிடையாதது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு சொல்கிறான், வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நபியே, உங்களுக்கு மௌத்து வரும் வரையிலே அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். அதே நேரம் அல்லாஹு தஆலா சொல்கிற பொழுது, குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின் ஃபஇன்னஹு முலாகீகும். எந்த மௌத்தை பற்றி உங்களுக்கு பயம் வருமோ, எந்த மௌத்தை விட்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மௌத்து நிச்சயமாக உங்களை விரட்டி பிடிக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகிறான். அதே நேரம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிற பொழுது, ஐனமா தகூனு யுத்ரிகுமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் பெரும் பெரும் கோபுரங்கள்ல, கோட்டை கோபுரங்கள்ல மன்னர் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தாலும் இந்த உலகத்திற்கு எவராலும் இந்த மௌத்திலிருந்து தப்பவே முடியாது. அந்த பிடி நிச்சயமாக இருக்கும் என்ற செய்தி அல்லாஹு தஆலா துல்லியமாக சொல்கிற வசனங்கள் எங்களுக்கு பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நடிகார்களே, மேலே சொன்ன அந்த வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்தி என்ற வசனம், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை உரிய முறையை நீங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை விட்டு பிரிகிற உங்களுடைய கடைசி தருணம் நீங்கள் முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும் என்ற அந்த வசனம் யாருக்கு பொருந்தும் என்றால், உறவுகளே, எங்கள்ல யார் அல்லாஹ்வை பயப்படுவார்களோ, யாரு மறுமையை நம்பி வாழுவார்களோ, யாரு மௌத்துடைய சிந்தனையோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ,
யாரு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருடைய அந்த அடிப்படையிலே தன்னுடைய இபாதாக்களை அமைத்துக் கொள்வார்களோ இவங்களுக்கு தான் இந்த வசனம் பொருந்தும். இவர்கள் தான் தங்களுடைய வாழ்க்கையிலே தௌபா செய்து தாங்கள் செய்கிற பாவங்களை உணர்ந்து அல்லாஹ்வின் நெருங்கி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காக முயற்சி பண்ணுவார்கள். அன்புக்குரிய உறவுகளே, சகோதரர்களே, இன்றைக்கு இந்த மௌத்தை நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது, ஒரு தாயுடைய கருவறையில் இருக்கிற பொழுது ஒரு வானவர் அவருடைய தாயுடைய கருவறையிலே எப்படி இவர் வாழுவார், எவ்வளவு காலம் வாழப்போகிறார், என்னென்ன ரிசுக்குகள் இவருக்கு கிடைக்க போகிற இந்த செய்தியெல்லாம் ஒரு தாயுடைய கருவறையில நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அன்புக்குரிய உறவுகளே, எனவே இப்படியான இந்த மௌத்து அல்லாஹ் சொல்கிறான், வலிகுல்லி உம்மத்தின் அஜல் فَإِذَا جَاءَ أَجَلُهُمْ لَا يَسْتَأْخِرُونَ سَاعَةً وَلَا يَسْتَقْدِمُونَ. ஒவ்வொருக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தென்று சொன்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய நேரத்தை முற்படுத்தவோ பிற்படுத்தவோ மாட்டான். துல்லியமாக அந்த நேரத்திலே குறிப்பிட்ட அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிர்களை மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்களை விட்டு பறிக்கிற செய்தி அல்லாஹு தஆலா துல்லியமாக அனித்தரமாக சொல்லித் தருகிறான். எனவே அன்புக்குரிய உறவுகளே, சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் மரணிக்கின்ற பொழுது முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும், நல்லவர்களாக மரணிக்க வேண்டும், சாலிகா நல்லறங்களை செய்தவர்களாக மரணிக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ் எங்களுக்கு செய்கிற பெரும் பாக்கியம், தௌஃபீக் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய மறுமை வாழ்க்கை, இந்த பர்ஸகுடைய வாழ்க்கை, கபருடைய நிரந்தரமான வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது தெரியுமா? இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோமோ இந்த இறுதி முடிவை வைத்துத்தான் அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறான். தன்னுடைய சக்கராத்து, தன்னுடைய பர்ஸகுடைய பயங்கரமான அந்த புதைகுழியுடைய வாழ்க்கை, பர்ஸகுடைய வாழ்க்கை என்பது அன்புக்குரியவர்களே கபரிலிருந்து ஆரம்பிக்கிறது. மஹ்ஷருடைய அந்த வாழ்க்கை, சிராத் என்ற ஒரு பாலத்தை கடக்க வேண்டும். அங்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை பகிரங்கமாக விசாரணை செய்கிற பயங்கரமான நாள். அங்கு நன்மை செய்தவர்களுக்கு சுவர்க்கம் என்றும், பாவிகளுக்கு இந்த உலகத்திலே தன்னுடைய மனோ இச்சைகளுக்கு அடிபணிந்தவர்களுக்கு நரகம் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பளிக்கிற பயங்கரமான அந்த நாள். அது சிலருக்கு பல ஆண்டு காலம் இருக்கலாம். அந்த பர்ஸகுடைய வாழ்க்கை என்பது சகோதரர்களே, உறவுகளே, கபருடைய வாழ்க்கை இன்று மரணித்த ஒருவருக்கு சில நேரம் 5000 வருட காலம் இருக்கலாம், அல்லாஹு ஆலம். இப்படி நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. எனவே இந்த நிரந்தரமான வாழ்க்கை சிறப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய இறுதி முடிவுகள் அது சிறப்பாக அமைய வேண்டும். தன்னுடைய இறுதி முடிவை வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற செய்திகளுக்கு பார்க்கலாம். எடுத்து பாருங்கள் உறவுகள், இந்த உலகத்திலே வாழ்ந்த பெரும் பெரும் சஹாபாக்கள், சொர்க்கத்தை கொண்டெல்லாம் நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் எப்படி உணர்வோடு வாழ்ந்தார்கள். மௌத்துடைய சிந்தனை, அதிலேயும் தன்னுடைய கடைசி நொடிப்பொழுதுகள் எல்லாம், கடைசி நிமிடங்கள் சிறப்பு பெற வேண்டும் என்று ஆசைப்பட்ட சமுதாயம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு சிறந்த ஒரு சஹாபி, இஸ்லாமிய ஆட்சியில் 2வது ஹலீஃபா, அவ்வளவு ஒரு நீதமானவர், எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். அவர் ஒரு பாதையிலே சென்றால் செய்தான் மறுபாதையிலே ஓடுவானாம். அந்த அளவு ஈமானிய பலம் பெற்றவர், எளிமையானவர். அவருடைய வாய்ப்பட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பல்வேறுபட்ட வசனங்களை கூட அல்லாஹு தஆலா இறக்குகிறான். நபிக்கு பிறகு ஒரு அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு ஒரு நபி வருமாக இருந்தால் வரமாட்டார், அது உமராத்தான் இருக்கலாம் என்று சிலாகித்து சொல்லப்பட்ட ஒரு சிறந்த ஒரு சஹாபி, ஒரு ஷஹீதும் கூட. இப்படிப்பட்ட இந்த சஹாபியுடைய அந்த நிலையை பாருங்க சகோதரர்களே. இவர் சுபஹ் தொழுது கொண்டிருக்கிறார். அந்த தருணத்திலே அபூ லுஅலுஆ என்று சொல்லக்கூடியவன், அந்த மஜூசி, கூறிய ஆயத்தால் குத்தி கொலை செய்கிறான். குத்தப்பட்டு கீழே விழுகிறார்கள். மக்கள் எல்லோரும் சூழ்ந்திருக்க அந்த இடத்திலே சுபஹானல்லாஹ் அவருடைய மகன் தன்னுடைய தந்தையுடைய தலையை தூக்கி தன்னுடைய மடிக்கு மேலே வைத்துக் கொள்கிறார். கான ரஅசு உமர் அலா ஃபஹதி. அவருடைய மகன் சொல்லுகிறார், என்னுடைய தந்தையுடைய தலை கீழே விழுந்திருந்தது, நான் தூக்கி மடியிலே வைத்து கொண்டேன்.
என்னுடைய தந்தை சொல்கிறார், மகனே ரஅசி அலல் அர்தி, என்ற தலையை தூக்கி கீழே போடு. மகனே என்னுடைய தலையை தூக்கி நீ கீழே போடு. போட்டோன்னே அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? வைலி வவைலி உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி, என்னுடைய ரப்பு கடைசி நொடி பொழுதுகள், உயிர் பறிக்கப்படுகிற அந்த தருணம், உயிருக்காக சக்கராத்துடைய அந்த போராட்டத்தை இருக்கிற உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய உணர்வுகளை பாருங்கள் சகோதரர்களே. ஈமான்ல கரை கண்டவர் அவர். அந்த ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பட்டியல்ல, முனாஃபிக்குடைய பட்டியல்ல என்னுடைய பேர் இருக்கிறதா என்று போய் ரகசியமாக கேட்ட ஒரு ஒரு சஹாபி, அந்த அளவுக்கு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஈமான்ல கரை கண்டவர். சுபஹானல்லாஹ், இந்த அளவு ஈமான்ல உச்சத்தில் இருந்தவர். அவர் ஒரு சுரக்கவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயால் சொல்லப்பட்டவர். இறுதி தருணத்தை பாருங்க, வைலி இல்லம் யக்ஃபிருல்லாஹு லி, இந்த கடைசி நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு அருள் செய்யவில்லை என்றால், எனக்கு ரஹமத்து செய்யவில்லை என்றால், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து பிழை பொறுக்கவில்லை என்றால், எனக்கு ஏற்பட்ட கேடே கை சேதமே என்று கவலைப்படுகிற ஒரு பாடத்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு படித்து தருகிறார்கள். அன்புக்குரியவர்களே பாருங்க, முடிவுகள் சிறப்பு பெற வேண்டும், கடைசி தருணங்கள் முடிவுகள் சிறப்பு பெற வேண்டும் என்று ஆசைப்பட்ட சமுதாயம் சகோதரர்களே, இந்த உணர்வுகள் தான் எங்களோட வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எப்படியா நாங்கள் வாழ்ந்துட்டு போகலாம் என்று சிந்திப்பதல்ல. பயங்கரமான ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் எந்த அளவு நல்லறங்கள் நாங்கள் செய்வோமோ, அல்லாஹ்வை நெருங்கி போகிறோமோ, எந்த அளவுக்கு எங்களோட வாழ்க்கையிலே பாவமான காரியங்களை விட்டு நல்ல விஷயங்கள் ஈடுபடுகிறோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா எங்களோட முடிவுகளை சிறப்பு பெற செய்வான். ஒரு தாபியுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பாருங்க. ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழ்ந்த, குர்ஆன் சுன்னாவை தன்னுடைய வாழ்நாளாக கடைபிடித்து வாழ்ந்த அந்த சமூகத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால், ஒவ்வொருவரும் தன்னுடைய மரண பிடியை பயந்தார்கள் சகோதரர்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதனை மாற்றுவது மௌத்து மட்டும்தான். ஒரு தாபிஇ, ஆமிர் இப்னு அப்துல்லா பின் ஜுபைர் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபிஇ, இவர் கடைசி நேரம் மரண படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு சூழ பிள்ளைகள் சூழ்ந்திருக்க, அவன குடும்பத்தால் சூழ்ந்திருக்க, உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற சந்தர்ப்பம். அந்த தருணத்திலே உறவுகளை சிந்தித்து பாருங்கள். சமிஅல் முஅஸ்ஸினு யுனாதி லி ஸலாத்தில் மக்ரிப், மக்ரிப் தொழுகைக்கான அந்த சத்தத்தை கேட்கிறார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வே மிக பெரியவன். இந்த உலகத்தில் நாங்கள் செய்கிற வேலை வெற்றியை விட, தன்னுடைய தொழிலை விட, தன்னுடைய பொருளாதாரத்தை விட, நாங்கள் செய்கிற எந்த காரியத்தை விடவும் அல்லாஹ் தான் பெரியவன். தொழுகை தான் முக்கியமானது என்ற அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார்கள், என்னை அழைத்து கொண்டு போங்க பள்ளிக்கு. கேட்கிறார்கள், என்னுடைய தந்தையே. பிள்ளைகள் சூழ கேட்கிறார்கள், நீங்களும் உங்களோட வருத்தம் அதிகரிக்க சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கிறீர்கள், நடந்து கூட உங்களுக்கு போக முடியாத இந்த நிலைமையில் எப்படி நீங்க தொழுகிறீர்கள்? சொல்கிறார்கள், அல்லாஹ் அந்த வார்த்தைக்கு நாம் பதில் சொல்லாமல் நான் மரணிப்பதா என்று கேட்டு என்னை பள்ளிக்கு அழைத்து போ என்று சொல்கிறார்கள். அவர்களை அப்படியே தூக்கி கொண்டு போகிறார்கள். போய் அங்க பள்ளிக்கு போய் ஃபஸல்லா மால் இமாமி, இமாமோடு சேர்ந்து தொழுகிறார்கள். சும்மா மாத ஃபீ சுஜூதி, சுஜூதிலே மரணிக்கிறார்கள். உறவுகளே பாருங்கள், அவருடைய முடிவெல்லாம், ஹிம்மத்தெல்லாம், அவருடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருந்தது? தன்னுடைய கடைசி தருணங்கள் அது சிறப்பு பெற வேண்டும். அதானுடைய சத்தத்தை கேட்கிறார், பள்ளிக்கு போகிறார். அல்லாஹு தஆலா அவருடைய நியத்தை கபூலாக்கியதை நாங்கள் பார்க்கிறோம். இன்று நாங்கள் அதானுடைய சத்தம் கேட்டாலும் தன்னுடைய அந்த அதானை விட, தொழுகையை விட தன்னுடைய பொருளாதாரம் எனக்கு முக்கியம், தன்னுடைய தொழில் முக்கியம், தன்னுடைய வேலை வட்டிகள் முக்கியம் என்று அதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதை எங்களுக்கு பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளை சிந்தித்து பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித் தருகிறார்கள், யுபஅஸுல் அப்து அலா மா மாத அலை, ஒரு அடியான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில எப்படி எழுப்பாட்டுவான் தெரியுமா? மறுமையுடைய நாள் அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் மத்தியிலே மஹ்ஷருடைய அந்த மைதானத்திலே அல்லாஹ் எப்படி எழுப்பாட்டுவான் தெரியுமா? அலா மா மாத அலை, அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எப்படி மரணிக்கின்றாரோ, கடைசி நிலைமை எப்படி இருந்ததோ அப்படி அல்லாஹு தஆலா எழுப்பாட்டுவான்.
இதுக்கு இன்னும் ஒரு சிறந்த ஒரு சான்று என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். ஒரு சஹாபி அவர் ஹஜ்ஜிக்கு போகிறார், ஹஜ்ஜை நிறைவேற்ற செல்கிறார். அங்கே போன அவர் தன்னுடைய வாகனம் ஒட்டகம் மிரண்டு அவரை மிரித்து மௌத்தாகி போகிறார், மௌத்தாகி விடுகிறார். ஃபமாத முஹ்ரிமன், இஹ்ராம் கட்டிய நிலைமையிலே மரணிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ஸிலூஹு பிமாஇன் வஸித்ரின், இவரை இலந்தையால கழுகுங்க, நீரால கழுகுங்கள். இவங்க 2 பிடவையால கஃன் செய்து இவரை கஃன் செய்யுங்கள். வலா துஹம்மிரு ரஅஸஹு வ வஜ்ஹா, இவருடைய தலையையும் முகத்தையும் நீங்க மறைக்க வேண்டாம், திறந்து வையுங்கள். ஃபஇன்னல்லாஹ யபஅஸுஹு யௌமல் கியாமத்தி முலப்பியா, அல்லாஹ் தஆலா இவரை மறுமையுடைய நாள் எப்படி ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் கட்டிய நிலைமையில மரணிக்கிறாரோ இதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே தல்பியா சொன்னவரா அல்லாஹ் தஆலா எழுப்பாட்டுவான். அன்புக்குரிய உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹ் செய்த அரும்பெரும் பாக்கியம். அன்புக்குரியவர்களே, நாங்கள் குர்ஆனை ஓதியவர்களாக, அல்லாஹுடைய மாளிகையோடு சம்பந்தப்பட்டவர்களாக, நல்லறங்களை செய்தவர்களாக நாங்கள் மரணிக்கின்ற பொழுது என் வாழ்க்கையில் ஒரு ஜிக்ரு, ஒவ்வொரு நாள் காலை மாலை ஜிக்ர்கள் தவறாது. என்னுடைய வாழ்நாளில் பெற்றோரை கவனிப்பது, உறவுகளை சேர்ந்து வாழ்வது, இது எனக்கு தவறாது. இப்படி இன்னொரு நல்லறங்களை எங்களுக்கு பார்க்கலாம். இப்படி நல்லறங்கள் ஈடுபட்டவர்களாக மன்னித்தென்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா எங்களோட முடிவுகளை சிறப்பு பெற செய்கிறான். அதே நேரம் யார் இந்த உலகத்தில் பாவம் செய்தவர்களாக, உயிரை மாய்த்து கொண்டவர்களாக, நஞ்சி அறிந்தவர்களாக, தூக்கில் இட்டு கொண்டவர்களாக, இப்படியெல்லாம் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியே தான் மறுமையில் எழுப்பாட்டுவான். இந்த உலகத்திலே உயிரை மாய்த்து கொண்டு தூக்கில் இட்டு கொண்டவர் அல்லாஹு தஆலா மறுமையில் அப்படியே எழுப்பாட்டுவான். நஞ்சை குடித்து எவன் மரணிக்கிறாரோ அவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில ஒரு பயங்கரமான அதே நிலைமையில் அல்லாஹு தஆலா எழுப்பாட்டுகிறான். இந்த உலகத்துக்கு ஏற்ப அல்லாஹ் மறுமை வாழ்க்கையை ஏற்பாடு செய்கிறதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, இந்த உலகம் என்பது ஒரு அற்பமான வாழ்க்கை. வல் ஆখিরাতু கைரு வ அப்கா, இது நிரந்தரம் கிடையாது, ஒரு அற்பமான கண் துடைப்பு. அல்லாஹ் சொல்கிறான், எது நிரந்தரம் தெரியுமா? அந்த மறுமை நிரந்தரமானது, ஆகிரத்து நிலையானது. அதற்காக உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். அமார் உம்மதி மா பைன 70 வ 60, என்னுடைய சமுதாயத்துடைய வயது என்ன தெரியுமா? 60க்கும் 70க்கும் இடைப்பட்டதுதான். இன்றைக்கு சமுதாயத்தில் 60-70க்கு இடைப்பட்ட அதிகமானாக்களை காண முடியாது. ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு சொல்கிறார்கள், இந்த 70 வயதை கூட அடையக்கூடியவர் இந்த சமுதாயத்திலே மிக கொஞ்சமானவர்கள் தான். நாங்கள் பயங்கரமான மௌத்துகளை, ஜனாதாக்களை கேள்விப்படுகிறோமா இல்லையா? அன்புக்குரியவர்களே, இந்த மரணங்கள் சிறப்பாக அமைய வேண்டும். இன்றைக்கு சில ஜனாதாக்களை கேள்விப்படுகிறோம், காதில் ஹெட்செட் அடித்தவனாக, இசை கேட்டவனாக மரணிக்கிறான், படம் பார்த்தவராக மரணிக்கிறான், ஆபாசம் கேட்ட நிலைமையிலே மரணிக்கிறார். இன்னொரு பயங்கரமான முடிவுகளை நாங்கள் கேள்விப்படுகிறோமா இல்லையா? சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும். எங்களோட உள்ளங்கள், எங்களோட முடிவுகள், சிந்தனைகள் எல்லாம் என்ன முடிவு நல்லா அமைய வேண்டும் என்று இருக்கிற பொழுது அல்லாஹு தஆலா நிச்சயமாக நல்ல முடிவா அல்லாஹு தஆலா மாற்றித்தர காத்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களை, இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் வெறுமனே இந்த உலகத்துக்கு வாழ வந்தவர் போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1000 வருடம், பல ஆயிரக்கணக்கு வருடங்கள் வாழ வந்தவர்களை போன்று இன்றைக்கு மனிதன் வாழுவதை எங்களுக்கு பார்க்கலாம். நன்மையிலே சோம்பேறித்தனம், நன்மையிலே போட்டி இல்லை, நன்மையிலே ஒரு சோம்பேறித்தனத்தை எங்களுக்கு பார்க்கலாம், ஒரு சிலோவை எங்களுக்கு பார்க்கலாம். ஆனால் பாவத்தில் போட்டி போடுவதை எங்களுக்கு பார்க்கலாம். எங்கு பார்த்தாலும் பாவம் பெருகிய ஒரு காலத்திலே இன்றைக்கு மனிதன் பாவத்துக்கு தான் போட்டி போடுகிறான், அநியாயத்துக்கு போட்டி போடுகிறான். அன்புக்குரிய உறவுகளே, நன்மைகளை விட இன்றைக்கு மனுஷன் பாவத்தில் போட்டி போடக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இன்றைக்கு அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நல்ல விஷயங்களை செய்கிற விஷயத்தில் ஆர்வம் கிடையாது. ஆனா பாவத்தில் ஒருவர் ஃபினேஸுக்கு வாகனத்தை எடுத்தால் அவரை போன்று நானும் வாகனம் வாங்க வேண்டுமே, தன்னுடைய வசதிக்கேற்ற ஒரு வாழ்க்கை அல்ல, அதை புரிந்து கொள்ள தெரியாத அவரை எப்படி அவர் ஃபினேஸுக்கு வாகனம் எடுக்கிறாரோ அதே போன்று நானும் எடுக்க வேண்டும்.
தன்னுடைய வசதிக்கேற்ற ஒரு வாழ்க்கை உறவுகளே. அவர் வீடு கட்டுறார், அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அருள். அதே போல் எனக்கு கெட்டலாமா? அல்லாஹ் தந்திருந்தால் கெட்டலாம். இன்னைக்கு சிலர்கள் வட்டி எடுத்தெல்லாம் வீடு கட்டுகிற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். வாழ்க்கையில ஏமாத்து, மோசடி, இப்படி இன்னொரு நிகழ்வுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா சகோதரர்களே? சிந்தித்து பாருங்கள். ஒரு மூமினை கபரிலே வைத்த பிறகு ஒரு மூமினுக்கு ஏற்படுகிற ஒரு நிலைமையை, ஒரு பாவிக்கு ஏற்படுகிற நிலைமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறார்கள். என்ன செய்து, ஒரு பாவி, ஒரு கெட்டவன் அல்லாஹுடைய தூதருடைய வழிகளை விட்டு தூரமாகி சென்று, சுண்ணாவே அவனுக்கு தேவல்ல, மார்க்கமே இரண்டாவது கொள்ட்டி, சைத்தானுக்கு வழிபட்டு தனது மனோ இச்சைகளுக்கு அடிபணிந்து யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். முடிவுகள் பயங்கரம் சகோதரர்களே. வாய்க்கு எனக்கு பேசலாம், உங்களுக்கு கேட்கலாம் உறவுகளே. சிந்தித்து பாருங்க, முடிவுகள் பயங்கரமானது. எங்கள் உயிர்களை பறித்தால் பிறகு அந்த உயிர் எங்களுக்கு மீண்டும் தரப்படாது. இந்த உலகத்திலே அல்லாஹ் வழங்க மாட்டான், மறுமையிலே கபூர்ல தான் திருப்பி வழங்கப்படுகிறது. அன்புக்குரிய உறவுகளை சிந்திப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார், ஒரு பாவி இந்த உலகத்தில் ஒரு கெட்டவனாக இருந்தவன், வாழ்க்கையில தொழுகையே இல்லை, அல்லாஹு தஆலா கால மாற்றங்களை ஏற்படுத்தி இப்படியான அனர்த்தங்கள் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். ஏன்? மனிதன் மாற வேண்டும். பயங்கர வெள்ளப்பெருக்கு 2004 அந்த சுனாமிக்கு பிறகு அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய ஒரு பாரிய ஒரு அழிவுதான் இந்த நாட்டில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு, இந்த அனர்த்தம், மண் சரிவு. இது வந்து கூட அன்புக்குரிய உறவுகளை வாழ்க்கையிலே தொழாதவர்கள், தொழுகையை விட்டவர்கள் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரவில்லை. ஹராத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் மாற்றத்தை கொண்டு வரவில்லை. இசை கேட்டவர்கள் மாற்றத்தை கொண்டு வரவில்லை. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், கபூரில் ஒரு பயங்கரமான தோட்டத்தில் ஒருவர் வருவாராம். அந்த நேரத்தில் இந்த மனிதன் நடுங்கி போவான், கதறுவான், அஞ்சுவான். அவன் கேட்பானாம், மனிதா நீ யார், என்னை நெருங்காதே என்று கத்துவானாம். அந்த புதைக்குழிக்குள்ள சகோதரர்களே, கத்துகிற பொழுது தப்ப முடியுமா? சிந்தித்து பாருங்கள். யாருக்கு தப்பலாம்? அந்த பாவி கதறுவான். அந்த நேரத்திலே சொல்லப்படுமா, மனிதா உன்னை நெருங்காமல் இருப்பதற்கு நான் யார்? குந்த சரீஅன் ஃபீ மஅசியத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு பாவம் செய்கிற விஷயத்திலே இந்த உலகத்தில் நீ போட்டி போட்டாயா இல்லையா? கெட்ட விஷயங்களை செய்கிற விஷயத்திலே எல்லோருக்கும் நல்லவனை போல் நடிக்கிறாயே. உன் மனைவிக்கு மத்தியில் நல்லவனா நடித்தாய், நீ இந்த சமுதாயத்தின் நல்லவரை போன்று காட்டிக்கொண்டாய். ஆனா அல்லாஹ் பக்கம் தனிமைக்கு போன்று சொன்னா ஹராத்திலே விழுந்து விட்டாயா இல்லையா? அல்லாஹ்ட அச்சம் வரவில்லையே, மௌத்துடைய உணர்வு உனக்கு வரவில்லையே. வபதீஅன் ஃபீ தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு வணங்கி வழிபடுகிற விஷயத்திலே, இந்த குர்ஆனை சுன்னாவை பின்பற்றுகிற விஷயத்திலே நீ ஒரு சோம்பேறியாக இருந்தாயா இல்லையா என்றெல்லாம் கேட்கப்படும். அதனுடைய முழு செயல் வடிவம் தான் நான் என்று சொல்லப்படுமாம். சுபஹானல்லாஹ். பயங்கரமான ஒரு தோட்டத்தில் அவனுடைய எல்லா பாவங்களையும் அங்கே முன்னே காட்டப்படுகிற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித் தருகிறார்கள். அன்புக்குரிய உறவுகளை அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும். எங்களுக்கு முஹாசபா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உள்ளத்தோடு நாங்கள் கதைக்க வேண்டும். என்னுடைய வயது என்ன? 40, 50, 60 என்ற வயது சென்று கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் பல்வேறுபட்ட ரப்புல் ஆலமீன் ஒருவன் இருக்கிறான் என்பதை அச்சாட்சி அல்லாஹ் காட்டிக்கொண்டே இருக்கிறான். வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். தன்னுடைய உறுப்புகள், கண், தன்னுடைய கை, எல்லா உறுப்புகளும், தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய பொருளாதாரம், எல்லா உணர்வுகளும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூங்குகிற நேரங்கள் போக தன்னுடைய பார்வை, தன்னுடைய செய்புலன், தன்னுடைய கைகால், எல்லா உறுப்புகளும், மர்ம உறுப்புகள் ஒவ்வொன்றுமே அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக செயல்படுகிறதா? சிந்திக்க வேண்டும். உள்ளத்திலே கேட்க வேண்டும். இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. சிலர்கள் இரவெல்லாம் இன்றைக்கு யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல நேரங்கள் எல்லாம் கழித்து ஹராமான விஷயங்களை பார்த்து அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். வாலிபர்கள், ஏண்ட போன் தானே, நான் தானே சம்பாதிக்கிறேன், நான் தானே ரீலோட் பண்ணுவதாக போட்டுவிட்டு சுபஹானல்லாஹ் செய்கிற அனாச்சாரங்கள் எங்களுக்கு பார்க்கலாம். இசை கேட்பதை எங்களுக்கு பார்க்கலாம். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். வாலிப சமுதாயம் இன்றைக்கு பாவங்கள், இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தண்டனைகள், இந்த நாட்டில் இப்படியான தண்டனைகள் வருவதற்கு அடிப்படை காரணங்கள் கூட செய்கிற ஒவ்வொரு பாவம் தான். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வை அஞ்சி கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சிலர்கள் இரவெல்லாம் யூடியூப்ல இருந்து, ஃபேஸ்புக்ல இருந்து சுபஹ் இல்லாமல் உறங்குகிற ஒரு சமூகத்தை நாங்கள் பார்க்கிறோம். சுபஹ் வாழ்க்கையில இல்ல,
அன்புக்குரியவர்கள், இந்த நிலைமையில் என்னுடைய மௌத்து வந்தால், தனக்கு மௌத்து ஏற்பட்டால் சிந்தித்து பாருங்கள். சுபஹே இல்லாத நிலைமையில் அல்லாஹு தாலா எனக்கு மௌத்தை தந்தால் தன்னுடைய முடிவு எப்படி அமைய போகிறது என்பதை நாங்கள் சிந்திப்போம். வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வருவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமது முடிவுகளை சிறந்த முடிவுகளாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். அன்புக்கும் பெரும் மதிப்புக்குரிய உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா எங்களுக்கு செய்கிற அரும்பெரும் பாக்கியங்கள்ல அவனுடைய அனுகூலத்திலே தௌஃபீக்கிலே ஒன்றுதான் நாங்கள் மரணிக்கின்ற பொழுது சத்தியவான்களாக நல்லறங்களை செய்து அல்லாஹு தாலா எங்களோட அமல்களை கபூல் செய்து எங்களோட உயிர்களை பறிப்பது, முஸ்லீம்களாக மரணிப்பது. அதற்கு அல்லாஹ் எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையிலே ஒரு மோதிரத்தை அணிந்திருப்பார். அதால அவர் சீல் பண்ணுவார். அதிலே இடப்பட்டிருக்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா சகோதரர்களே? கஃபாபில் மௌத்தி வாஇதா. உமரே, உன்னை மாற்ற, உன்னை திருத்த போதுமான ஒரு உபதேசி என்று சொன்னால் அது மௌத்து மட்டும் தான் என்ற அந்த வார்த்தை அங்கே பதியப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய உறவுகளே, இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு பரப்பை ஆண்ட ஒரு ஆட்சியாளர் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு ஒரு கம்பீரமான மனுஷன். ஆனா அவரை கீழே போடுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்களும் மௌத்துடைய உணர்வும் தான் சகோதரர்களே. இந்த மாற்றம் தான் எங்களுக்கு வரணும். ஒரு பயான் தாக்கத்தை செலுத்தலாம், ஆனால் சில நேரம் அப்படியே மறந்து போகலாம். இந்த மௌத்துடைய உணர்வு இந்த நாட்டில் ஏற்பட்ட ஒவ்வொரு இந்த வெள்ளப்பெருக்கும் மண் செருவும் ஒரு கிராமமே அழிஞ்சு போனது. நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இவை ஒவ்வொன்றும் எங்களுடைய கண் முன்னுக்கு மௌத்தை கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு இரவோடு இரவு மௌத்து வந்தென்று சொன்னால் எங்களுக்கு நிச்சயம் இல்லையா சகோதரர்களே? அல்லாஹ் நாடிய விதத்தில் நாடிய வாறு அல்லாஹு தாலா எங்களுடைய உயிர்களையும் அல்லாஹ் பறிக்க காத்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் நல்ல விஷயங்களை உள்வாங்கவில்லை என்றால், மார்க்க விஷயங்களை உள்வாங்கவில்லை என்றால், சத்தியத்தை உள்வாங்கவில்லை என்றால், குர்ஆனை சுன்னாவை படித்து அவர்களை அமல் செய்து அதை உள்வாங்கவில்லை என்றால் முடிவுகள் பயங்கரமாக அமைய போகிறது. பாருங்கள், அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்கிறான், சயதக்கரு மை யக்ஷா வயதஜன்னபுல் அஷ்கா. இந்த உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ் பயப்படுவார்களோ அவங்க படிப்பினை பெறுவார்கள். பாவிகள், கெட்டவர்கள் அதை விட்டு தூர போவார்கள். நல்ல விஷயங்களை கேட்க, நல்ல விஷயங்களை படிக்க ஆர்வமே இருக்காது. இறுதியாக இந்த செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய உறவுகளே, நல்ல விஷயங்களை உள்ளங்கள் உள்வாங்கவில்லை என்றால் எங்களோட முடிவுகள் நல்லா அமைய போவதில்லை. எப்பெல்லாம் சத்தியத்தை உள்வாங்கி நல்ல விஷயங்களை பின்பற்றி நல்லதை கேட்டு பின்பற்றுகிற பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களோட முடிவுகளை சிறந்த முடிவு அல்லாஹு தஆலா மாற்றுகிறான். பாருங்கள், ஃபிர்அவுன் கொடியவன். இந்த ஃபிர்அவுனுக்கு தவா பிரச்சாரத்தை செய்வதற்காக அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்புகிறான். மூசா நபி ஒரு கொன்னல் வாய், அவருக்கு தைரியமா பேச முடியாது. இவருக்கு சப்போர்ட்டாக அல்லாஹு தஆலா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்புகிறான். தைரியமா பேசக்கூடியவர், அவருடைய சகோதரர். அல்லாஹ் சொல்கிறான், இஸ்ஹபா இலா ஃபிர்அவுன் ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா. இருவரும் போங்க, அந்த கொடியவன் ஃபிர்அவுனுக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ் ஒத்தரண்ட செய்தியை நீங்க சொல்லுங்கள், நளினமாக சொல்லுங்க, சத்தியத்தை சொல்லுங்கள், முறையாக சொல்லுங்கள். அல்லாஹ் அனுப்புகிறான். போய் சொன்னார்கள். அவனுக்கு கோபம் வருகிறது, ஏற்றுக்கொள்ளல, சத்தியத்தை உள்வாங்கல்ல. அவன முடிவை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? அதில் இருந்த சிலர்கள் கூட சொன்னார்கள், பலகீனப்பட்டோர், மூசாவை இன்னால் அமுதுரகூன், நாங்க மாட்டிக்கொண்டோம் மூசா. ஃபிர்அவுன் விரட்டி வருகிறான். இந்த சிறிய பட்டாளத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சேர்ந்தவர்களை கொலை செய்வதற்காக விரட்டி வருகிற சந்தர்ப்பத்தில் முன்னே கடல் குறுக்கிடுகிறது. அங்கு எல்லோரும் பயந்து போகிறார்கள். மூசாவை நாங்கள் மாட்டிக்கொண்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இல்ல, கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹதீன், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு வழியை காட்டுவான்னு சொன்னோன்னே அல்லாஹ் வஹி அனுப்புகிறான். மூசா, உங்களோட தடியால அடியுங்கள். அல்லாஹ் அவர் அடித்தோன்னே கடல் பிளக்கப்படுகிறது, அங்கே பாதை அமைக்கப்படுகிறது. அப்படியே போகிறார்கள். போய் ஃபிர்அவுன் விரட்டி வருகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலை தாண்டி அங்கே போகிறார். அல்லாஹ்வுடைய செட்டப்பை பாருங்க. அல்லாஹ் எப்படி பிளேன் பண்ணி வைத்திருக்கிறான் தெரியுமா? அந்த ஃபிர்அவுனை நடு கடலுக்குள்ள எடுத்து அல்லாஹு தஆலா அவனை அழித்த வரலாற்றையும், அவன் சத்தியத்தை உள்வாங்கவே இல்லை,
வஹியை சொன்ன பொழுதெல்லாம் உள்ளத்தால ஏற்றுக்கொள்ளவே இல்லை, உள்ள மறுத்ததுதானே. இதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் புடிய எப்படி அழித்த வரலாற்றை எங்களுக்கு கதையாக சொல்லல சகோதரர்களே. வாழ்க்கையில நானும் நீங்களும் படிப்பினையை பெறுவதற்காக அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். எனவே அன்புக்குரிய உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாழுகிற கொஞ்சம் காலத்திலே நல்லவர்களாக வாழ்ந்து நல்ல சாலிஹா நல்லறங்களை செய்து எங்களோட முடிவுகளை சிறந்த முடிவுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள வேண்டும். இந்த காலத்திலே கடன் இல்லா நிலைமையில் அல்லாஹு தஆலா நல்லறங்களை செய்து கடன் இல்லா நிலைமையில் அல்லாஹு தஆலா எங்களோட உயிர்களை பறித்து சிறந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாரி வழங்க வேண்டும். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.